ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்பவே சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் தான் பார்க்க போகிறோம். இந்த விடுகதைகள்லாம் கண்டுபிடிக்க உங்களுக்கு 10 வினாடிகள் கொடுக்கப்படும். இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் நம்ம சேனலில் ஏற்கனவே இருக்குது, இனியும் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அது தவிர இன்னும் சொல் விளையாட்டுக்கள், இந்த மாதிரி நிறைய தமிழ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நம்ம சேனலில் வரப்போகுது. அதெல்லாம் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். முதல் விடுகதை, தாழ்பாலின் கீழ் கோபால் சாமி, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் தேல். அடுத்த விடுகதை, தேர் அசைய அசைய பூ உதிர உதிர, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் இயந்திரம். அடுத்த விடுகதை, நீல நிற தோட்டத்திலே மஞ்சள் பூ பூத்திருக்கு, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் பௌர்ணமி. அடுத்த விடுகதை, நூல் இல்லை ஊசி உண்டு, வாய் இல்லை பாடும், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் கிராமபோன். அடுத்த விடுகதை, பல நாள் காய்ந்து ஒரு நாள் பழுக்கும், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் சட்டி. அடுத்த விடுகதை, 10 மாட்டுக்கு ஒரு தட்டு, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் மத்துக்கோல். அடுத்த விடுகதை, பல்லை பிடித்து அழுத்தினால் பதறி பதறி அழுவான், அவன் யார்? இந்த விடுகதைக்கான பதில் ஹார்மோனிய பெட்டி. அடுத்த விடுகதை, பச்சை வீட்டுக்கு சிவப்பு வாசல், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் கிளி. அடுத்த விடுகதை, பகலிலே வெறுங்காடு, இரவெல்லாம் பூக்காடு, அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் வானம். அடுத்த விடுகதை, தாயை அடுப்பில் வைத்து பிள்ளையை பொரித்து தின்றாள், அது என்ன? இந்த விடுகதைக்கான பதில் துவரங்குச்சி துவரம் பருப்பு. இன்றைக்கி நம்ம ரொம்பவே சுவாரஸ்யமான 10 தமிழ் விடுகதைகள் பார்த்தோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸும் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் அவங்களுக்கும் இதை ஷேர் பண்ணிடுங்க. இதே மாதிரி இன்னும் நிறைய சுவாரஸ்யமான தமிழ் விடுகதைகள் நம்ம சேனலில் தொடர்ந்து வந்துகிட்டே இருக்க போகுது. அதெல்லாம் நீங்கள் தவறாமல் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ப்ளீஸ் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நீங்கள் குறிப்பிட்ட நேரத்துக்குள்ளே எத்தனை விடுகதைகள் கண்டுபிடிச்சிங்க அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.